இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம். இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்பொழுது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் திருப்பலியிலே சிறப்பாக ஜெபித்துக் கொள்கிறேன். கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் இந்த நாளிலே நன்றி சொல்வதோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்று முழுவதும் நம்மத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சிறப்பாக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே தீய ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதனை, தொழுகை கூடத்தில் இருந்த அந்த மனிதனை தீய ஆவியின் பிடியிலிருந்து ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுக்கிறார். இதோ உங்களுக்கும் அதே ஆண்டவர் இயேசு தீய ஆவியின் ஆதிக்கத்திலிருந்து, பிடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும். தீய ஆவி, அந்த தீய ஆவி பிடித்திருந்த மனிதன் தொழுகை கூடத்திற்கு வந்திருக்கிறார். தொழுகை கூடம் என்பது ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய ஒரு இடம். அது ஒரு ஜெப கூடாரம். அப்படியாய் ஜெபம் செய்யக்கூடிய, ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கக்கூடிய இடத்திலே தீய ஆவி பிடித்திருந்த மனிதனுக்கு என்ன வேலை? அங்கே கடவுள் தானே இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தை தானே இருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தீய ஆவி எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நுழையக்கூடும். நாம் தான் எச்சரிக்கையாய் கவனமாய் இருக்க வேண்டும். தீய ஆவி என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய கருத்துக்கள், தீய பார்வைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான். இன்று நாம் சக மனிதர்களை சாதிய வெறியோடு பார்க்கிறோம் என்று சொன்னார். சக மனிதர்களை மத வெறியோடு பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் தீய ஆவி குடிகொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இன்று நீங்கள் சாதி பார்த்து பழகுகிறீர்களா? சாதிய அடிப்படையிலே மனிதர்களை தீட்டான எண்ணத்தோடு பார்க்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து
தீய ஆவியே இவரை விட்டு வெளியே போ, அகன்று போ என்று சொல்லி அதிகாரத்தோடு விரட்டுவார். தீய ஆவிகளுக்கும் அவர் கட்டளையிடுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கின் பொழுது சாத்தானை, அலகையை, தீய ஆவியை, அதனுடைய செயல்பாடுகளை விட்டு விடுகிறீர்களா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். அதை இப்பொழுதெல்லாம் பல இடங்களிலே சாதியை விட்டு விடுகிறீர்களா என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஆம், அது தீய ஆவிக்குரிய ஒரு சிந்தனை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாரதியார் இப்படியாய் சொல்லுகிறார்: காக்கையும் குருவியும் மலையும் காடும் எங்கள் சாதி. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் கடவுள் படைத்த அருமையான உலகம். எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊரும் நம் ஊர் தான். எல்லா மக்களும் நம்முடைய உறவுகள், சகோதர சகோதரி தான். நம்மிடத்தில் இந்த பார்வை இருக்கிறதா? பார்க்கும் முகமெல்லாம் இறை சாயல் தெரிய வேண்டும். எல்லோரும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் தானே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொன்னால் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் தானே. இன்று நாம் அப்படி பார்க்கிறோமா? அல்லது சாதிய மத வெறியோடு நம்மோடு இருப்பவர்களை பார்க்கின்றோமா? அப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், தீய ஆவியே இவரை விட்டு வெளியே போ என்று ஆண்டவர் இயேசு நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த தீய எண்ணங்களை எல்லாம் அகற்றும்படியாய் ஜெபிப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ தீயாவி பிடித்திருந்த மனிதன் தொழுகை கூடத்திற்கு வந்திருந்தான். அந்த தீய ஆவியை ஆண்டவர் இயேசு அதிகாரத்தோடு கண்டிக்கிறார். ஆனால் தீய ஆவியை பாருங்கள், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று இயேசுவை குறித்து அறிக்கையிடுகின்றது, வெளிப்படையாய் சொல்லுகிறது. சாத்தான், அலகை, தீய ஆவி இயேசுவை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு அது பிடிக்கவில்லை. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிங்கள் என்று சொல்லும் ஆண்டவர், நாம் தூய உள்ளத்தோடு இருந்த அந்த நற்செய்தியை அறிவிக்கத்தான் விரும்புகின்றார். இயேசுவை எனக்கு தெரியும், ஆண்டவருடைய வசனம் எனக்கு தெரியும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், அது மட்டும் போதாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய செயல்பாடுகள் அந்த வார்த்தைக்கு ஏற்றாறு போல இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே அன்பும் கருணையும் பரிவும் இரக்கமும் நிரம்பி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம், தூய ஆவியானவர் நம்மில் இல்லாமல் நாம் எவ்வளவுதான் நற்செய்தி அறிவித்தாலும், இயேசுவை குறித்து போதித்தாலும், இயேசுவனுடைய வார்த்தையை குறித்து எடுத்து சொன்னாலும், வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ, தீய ஆவியே என்றுதான் நம்மை பார்த்து கடவுள் சொல்லுவார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, அறிந்து வைத்திருப்பது மட்டும் போதாது, ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்டுங்கள். அப்பொழுது ஆண்டவர் நன்று நன்று நல்ல பணியாளரே என்று சொல்லி நம்மை பாராட்டுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு தேவையான அருள் நலன்களை எல்லாம் கொடுப்பார். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. தீய ஆவிகளிலிருந்து மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கும் இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றுடைய வார்த்தையை கேட்பதற்காக நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. இன்று நீர் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் கடந்த நாட்களிலும் நீர்தாமே எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே எங்களுக்காக வேண்டி
வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜெப உதவி தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே இவர்களை ஆசீர்வதியும். நீரே இவருடைய வேண்டுதலை கேட்டு இவர்களை வழி நடத்துவீராக. இதோ இந்த நாளிலே தீ ஆவி பிடித்த மனிதனை குணப்படுத்திய ஆண்டவரே, உடல் மன வேதனையோடு நோய்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் ஆண்டவரே. இதோ குடி போதை அடிமைத்தனங்களில் வீழ்ந்து கிடக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் விடுதலை பெற்று உமக்கு உகந்தவர்களாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதி. கடன் பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. மனக்குழப்பத்தோடு மன போராட்டத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே இளைப்பாறுதலை, புதிய நம்பிக்கையை கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும். உடைய வசனத்தின்படி நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவே ஆண்டவரே, சக மனிதர்களை உம்முடைய பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக பார்க்கக்கூடிய உயர்ந்த மனநிலையை, நல்ல எண்ணத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை இன்றே நீர் துடைப்பீராக. உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களை நீரே மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே ஏற்றுக்கொள்வீராக. இந்த ஜெப வேளையில் நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பத்தையும் நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அறிந்து வைத்தல் மட்டும் போதாது, அந்த வசனங்களை வாழ்ந்து காட்டவும், உமக்கு உகந்தவர்களாக தாழ்ச்சியோடு இருக்கவும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.